உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் அப்படின்னாவே சிறப்பான ஒரு மாதம், நிறைய தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம். சிவனை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் சிவனை நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய நேரம், பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறவங்களும் நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் எப்போவுமே வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், குருவுடைய வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் இந்த மார்கழி மாதம் சிறப்பு என்னன்னா, அந்த சூரியனை குரு பார்வையுடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதான் ஒரு சிறப்பு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்வையிட போறாரு. இது பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சமசப்தம பார்வை ஒன்று. ரெண்டாவது, சனி பகவான் மீன ராசியிலிருந்து சூரியனை பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான 10ஆம் பார்வையிடக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்பவுமே எல்லா காலகட்டத்திலும் வராது. இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கடக ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் எப்போவுமே வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சனி பகவான், அந்த சனியுடைய பார்வை சூரியனுக்கு உள்ளது மிகப்பெரிய ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார். இது பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய கடக ராசி என்பவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதம், பேர் புகழை கொடுக்கக்கூடிய மாதம். அது மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறையக்கூடிய நேரம், முக்கியமாக பெண்களுக்கு பலவிதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். நிறைய வீட்டில் என்னன்னா பெண்கள் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் இருந்தது. அந்த நிலை மாறி பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்க மூலயமா ஏதாவது ஒரு தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு. ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய மனைவியை பார்ட்னரா சேர்த்துக்கூடிய நேரம். பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவரை பார்ட்னரா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தொழில மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். பாக்யஸ்தானத்துல சனி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஆனால் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் நடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த மாதத்துல நிறைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் தீரும். பிரிஞ்சிருக்கீங்க, அந்த பிரச்சனை தீர்ந்து சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அது மட்டும் இல்லாம திருமண வாய்ப்புகளே இல்லை. அந்த கடகராசி என்பதுக்கு எப்பவுமே லேட் மேரேஜ் தான் நடக்கும். அது முக்கியமாக பூச நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு திருமணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் கூட சில பேருக்கு நின்று போயிருக்கும். அந்த நிலை மாறி இப்போ இவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சில பேர் இந்த அஷ்டம சனியில் பிரிஞ்சு டைவர்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என் பொண்ணு ஒரே பொண்ணு, என் பையன் ஒரே பையன், முதல் வாழ்க்கை சரியில்லை, இப்போ 2ஆம் வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுறோன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் 2ஆம் திருமண வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அரசாங்க வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அது மட்டும் இல்லாமல் பேங்க்ல எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அது எந்த வேணா இருக்கலாம், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி, அதே மாதிரி ஜிஆர்இ, டோஃபல், இந்த மாதிரி அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஜெயிச்சு அதில் வெற்றி பெற்று ஒரு வாழ்க்கையை, புது வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதே போல் நிறைய கடக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசியலில் புதிய வாய்ப்புகள், புதிய பதவிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் கடக ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம், வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதம். முக்கியமாக
பண வரவுகள் உண்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கடகராசி என்பதுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தான். அப்போ ஒரு வேலை இல்லாமல் இருக்கேன் சார், வேலை மாறினா நல்ல சம்பளம் வருமா சார்? நான் வரும். வேலை கிடைக்குமா சார்னா கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்கழி மாதத்தில் தான் நிறைய நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு அடுத்த மாதம் நிறைய வெற்றிகளை கொடுக்கும். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் தொழிலில் செய்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, முயற்சிகள் அதிகமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான அங்கீகாரம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சுபமான விஷயங்கள், முக்கியமாக அதில் ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். ரொம்ப காலமாக நம்ம வாடகை வீட்டிலே இருக்கோம், அப்படி யோசிக்கக்கூடிய மாதம், அதற்கான முயற்சிகள் செய்யக்கூடிய மாதம். அதே போல் இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக பண வரவுகள் உண்டு. அந்த பண வரவுகள் மூலமாக வேறொரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு உடல் நலத்தில் கோளாறுகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல், ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் இல்லை. அந்த நிலைகள் மாறும். அதன் மூலமாக வாழ்க்கையில் நம்மளாலையும் பழைய மாதிரி சில விஷயங்கள் செய்ய முடியும். ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மருந்து மாத்திரைகள் குறைவதற்கான அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். கடக ராசி என்பவர்களுக்கு குழந்தைகளால் பல்வேறு விதமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய காலம். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வெளிநாடு போகலாம், வெளியூர் போய் பையன் கூட இருக்கலாம், பொண்ணு கூட இருக்கலாம் நினைக்கக்கூடிய மாதம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். விவசாயத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத பலன்கள் மென்மேலும் வளர்ச்சியையும் வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் ஒரு மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதத்தில் என்ன பண்ணலாம், உங்களுடைய எண்ணங்கள், அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கடன் தீர்ப்பேன், வேலை வாங்குவேன், தொழிலில் முன்னேறுவேன் அப்படின்னு யோசித்து நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய மாறுதலையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப் போகிறது.